Assalamu alaikum and hi viewers, welcome to my channel Riyana's recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரெஸ்டாரன்ட் சைடுல பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுங்கறத பார்க்க போறோம். இன்னைக்கு நான் மில்கி மிஸ் பன்னீர் வந்து 200 கிராம் எடுத்துர்க்கேன். இதை வந்து கியூபா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸாவே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்ன சைஸா கட் பண்ணிட்டீங்கன்னா டிஷ் செய்யும்போது வந்து உடைஞ்சு போயிடும். உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணாலும் நீங்க கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு pan வெச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து நான் அமுல் பட்டர் எடுத்துர்க்கேன். இந்த டிஷ்க்கு ஃபுல்லாமே பட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணனும். அப்பதான் டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் உருகுனதும் நம்ம அந்த கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் எல்லா சைடும் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிருச்சு. ஸ்லோலி வெச்சுக்கோங்க. கேஸை ஹைல வெச்சிட்டீங்கன்னா கரிஞ்சு போயிடும். இப்போ பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம வந்து இது ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது லைட்டா ஆறட்டும். இப்போ பாருங்க நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இப்போ அதே பேன்ல கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது லைட்டா ஃப்ரை பண்ணிருங்க. இப்போ ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ வந்து மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்று தான். லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டோம்னா ஓகே தான். இப்போ வந்து 4 பல் பூண்டு நான் 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு துண்டு இஞ்சி. நல்லா வதக்கிக்கோங்க. நான் 5 முழு முந்திரி எடுத்திருக்கேன். முந்திரி வந்து ஸ்கிப் பண்ணிராதீங்க. இதுதான் இதுக்கு குட் ஃப்ளேவரே கொடுக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ ஒரு பிளேட்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா ஆறணும். அதே பேன்ல கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன்.
அது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிறத வந்து நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த அளவு பதத்தில் தான் இருக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. லைட்டாக இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அந்த மிக்ஸி ஜாரை லைட்டாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1.5 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கனால அதோட புளிப்பு டேஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். மெதுவாக கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்துருச்சு. கெட்டியாக இருக்கிறனால நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தண்ணியாக வேணும்னாலும் கெட்டியாக வேணுனாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த கரம் மசாலா ஆட் பண்ணதுமே ஸ்மெல் வேறு மாதிரி சூப்பராக இருக்கும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த கஸ்தூரி மேத்தியை வந்து நான் கையிலே க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன். இது வந்து காஞ்ச வெந்தயக்கீரையோட இலை தான். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து சர்வ் பண்ணிடலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சப்பாத்தி, நான் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பிஃபோராக என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.